ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடனுக்கு எதிராக துப்பாக்கி வர்த்தகம் தொடர்பாகவும் வரி மோசடி தொடர்பாகவும் இரு வழக்குகள் டலாரவே மற்றும் கலிபோர்னியா நீதிமன்றங்களில் விசாரணையில் இருந்தன. சென்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்ற பின்னர் இந்த வழக்குகள் தொடர்பாக ஹண்டர் பைடன் வெளிப்படையாக தெரிவித்தார். இந்த வழக்குகளில் அவர் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதில் துப்பாக்கி வர்த்தக மோசடி வழக்கில் 17 ஆண்டுகள் வரையும், வரி ஏய்ப்பு வழக்கில் 25 ஆண்டுகள் வரையும் அவருக்கு தண்டனை விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் ஜோ பைடன் பெயரை பயன்படுத்தி உக்ரைன் மற்றும் சீனாவுடன் சில வர்த்தக ஒப்பந்தங்களையும் ஹண்டர் பைடன் பெற்றதாகவும் குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்நிலையில் தனது மகன் ஹண்டர் பைடனுக்கு ஜோ பைடன் பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார். அமெரிக்க சட்டங்களின்படி அதிபராக உள்ள ஒருவர் பொது மன்னிப்பு வழங்க அதிகாரம் இருக்கிறது. இதை நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்ப முடியாது. ஆனால் தனது குடும்பத்தாருக்கு அது போன்ற எந்த ஒரு சலுகையையும் மன்னிப்பையும் வழங்க மாட்டேன் என ஜோ பைடன் பல முறை கூறியுள்ளார். ஆனால் அதிபர் பதவியில் இருந்து விலக 2 மாதங்களே இருக்கும் நிலையில் ஹண்டர் பைடனுக்கு மன்னிப்பு வழங்குவதற்கான உத்தரவை ஜோ பைடன் பிறப்பித்தார். அவரது இந்த நடவடிக்கையை அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். இதன் மூலம் அவர் நீதி தவறிவிட்டார். 2021ஆம் ஆண்டு அமெரிக்க நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நுழைந்து தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட எனது ஆதரவாளர்கள் பலர் இப்போதும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கும் இதுபோன்ற மன்னிப்பை ஜோ பைடன் வழங்குவாரா என்று ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார்.